புதிய கதைக்களத்தில் புதிய கதாபாத்திரங்களுடன் புதிய திரை காட்சிகளுடன் முழுக்க முழுக்க புதியவர்கள் எழுதி இயக்கி தயாரித்து நடித்திருக்கும் படம் பைரி. மானுக்கு வைரி புலி சிங்கம் என்றால் புறாவுக்கு பைரி தான் எதிரி. எத்தனையோ ஆட்டுச் சண்டை, கோழி சண்டை, மாட்டுச் சண்டை என்று பல சண்டைகளை நாம் பார்த்திருக்கின்றோம். தமிழ் கலாச்சாரத்தில் இப்படி பல சண்டைகள் உண்டு. இதெல்லாமே பொழுதுபோக்குக்காகவும் அதே சமயத்தில் கலாபூர்வமாகவும் உருவாக்கப்பட்டவைதான். அதே போலதான் இந்த பைரியும் பந்தய புறாக்கள் பற்றிய ஒரு ஆவணப்படம் என்றுதான் இதை சொல்ல வேண்டும். முழுக்க முழுக்க இந்த திரைப்படம் அந்த பந்தய புறாக்களின் வாழ்வு, அவர்கள் உருவாக்கும் விதம், அதை வளர்க்கின்றவர்களின் சமூக கடமை, அவர்கள் அதற்காக செய்கின்ற தியாகம், அதற்காக அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை முறை எல்லாமே இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கதாநாயகன் சையத் கொஞ்சோண்டு காதல், அதிகமாக அவனுடைய காதல் எல்லாம் அந்த புறாவின் பந்தயத்தில் தான் இருக்கிறது. தன்னுடைய புறா வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அந்த தாகம் தான் இருக்கிறது. படத்தின் ஒவ்வொரு காட்சியும் நிகழ்வாக நேரடியாக கண்முன்னால் நடப்பது போல் தான் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இயல்பாக யதார்த்தமாக அந்த கதாபாத்திரங்கள் பேசுகின்றன. படப்பிடிப்பு செய்த இடங்களும் யதார்த்தமாக அப்படியே இயல்பாக இருக்கின்றன. நம் கண்முன்னால் நடப்பது போல் இருக்கிறது. பந்தய புறாவுக்காக பல அக்கப்போர்கள், பல கொலைகள், கொள்ளைகள், அடிகள், அடிதடி என்று பல விஷயங்கள் இங்கு இருப்பது யதார்த்தமாக பார்க்க முடிகிறது. 23ஆம் புலிகேசியில் வடிவேலு சொல்வது போல, இத்தூண்டு புறாவக்கா இத்தனை அக்கப்போரு என்பார்களே, அந்த புறா பந்தயத்தில் எத்தனைதான் அடிதடி இருக்கிறது, அவர்களுக்குள் எத்தனை போட்டிகள் இருக்கிறது. இந்த புறாவை வீழ்த்துவதற்கும் பட்டாசு வைத்து அந்த புறா பறந்து போகாமல் செய்வதற்கும் இப்படி எத்தனையோ உள்குத்து வேலை இருப்பதையும் வெகு இயல்பாக யதார்த்தமாக இயக்கியிருக்கின்றார் புதிய இயக்குனர். நாகர்கோயில் வட்டாரத்தில் இந்த கதை நடப்பதால் அவர்களுடைய வட்டார வழக்கு சொற்கள் படம் முழுக்க அவர்களின் வட்டார வழக்கு வார்த்தைகளே வலம் வருகின்றன. நாமும் அந்த வட்டார வழக்கில் கலந்து விடுகிறோம். நாமும் அந்த ஊரில் வாழ்வது போன்ற ஒரு பிரமையை ஏற்படுத்தி விடுகிறார்கள். வித்தியாசமான புதிய முயற்சிகளுக்கு எப்போதுமே தமிழ் திரை உலகம் மட்டுமல்ல, தமிழ் ரசிகர்கள் ஆதரிப்பார்கள். இந்த படத்திற்கும் மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கும். வெகு இயல்பான ஒரு கண்முன்னால் நடக்கின்ற ஒரு புறா பந்தயத்தின் அழகான வெளிப்பாடுதான் இந்த பைரி திரைப்படம். ஒவ்வொருவரும் பார்க்கும் போது நமக்குள் அந்த உணர்வு பூர்வமாக நாமே அந்த புறா பந்தயத்தில் கலந்து கொள்வது போல ஒரு பிரமையை, ஒரு உணர்வை ஏற்படுத்தி விடுகிறது பைரி. பார்க்கலாம், ரசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.